தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழரசு கட்சியும் ஒரு புதிய ஆக்களை பழைய ஆக்களை விட்டுட்டு புதிய முகங்களைத்தான் பாராளுமன்ற தேர்தலில் இறக்குவதற்கு தயாராக இருக்கிற பொருள்பட பேசியிருக்கிறார். வடக்கு கிழக்கில் குறிப்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஜேவிபிக்கும் ஆசனங்கள் கிடைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. முப்படையினரையும் சந்தித்த ஒரு அதிவிசேட வர்த்தமானி ஒன்று ஆண்ட்ரோகுமார் நாயக் அவர்கள் வெளியிடப் போவதாக கூறியிருக்கின்றார். வீடுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. அதாவது சலுகைகளாக வழங்கியிருந்த வீடுகள் மெய் பாதுகாவல்களையும் மீளப்படுவதற்கான அறிவித்தலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருந்த அமைச்சர்களுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இலங்கை தூதரங்களில் பெரிய பதவிகளில் இருப்பதாகவும் விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய அமைச்சு பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தவர். சந்திரியாவினுடைய அரசியல் அமைப்பில் விவசாய அமைச்சராக இருந்த அனுரகுமார சாநாயக்க 2006ஆம் ஆண்டு விடுதலை புலிகளோடு கூட்டி சேரக்கூடாது அந்த பதவியை ராஜினாமா செய்து வெளியில் போனோம். கட்சியில் நாங்கள் ஒரு தனி அரசியல் செய்யலாம். நாங்கள் பக்கத்தில் யாழ்ப்பாணத்தோடையும் சேர்ந்து தான் போகணும். அப்போ இந்த நாட்டை இப்போ ஆள்றாக்கள் ஆக 4 பேர் 3 மாதம் 2 மாதம் கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் எப்படி? அவை நாங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமைக்காரங்கள், நிதானமாக இருங்கள். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ரோகுமார் நாயக்கனுடைய ஆட்சியில் நிறைய மாற்றங்கள் வருது என்ற மாதிரியான பொருள்பட நிறைய செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. குறிப்பாக நாங்கள் போன காணொலியிலேயும் அது பற்றி நிறைய விடயங்களை அலசி ஆராய்ஞ்சினாங்க. அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடக்க போது பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான தயார்படுத்தல்கள் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டிலையும் தளம்பல் நிலைதான் காணப்படுகிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழரசு கட்சியும் ஒரு புதிய ஆக்களை பழைய ஆக்களை விட்டுட்டு புதிய முகங்களைத்தான் பாராளுமன்ற தேர்தலில் இறக்குவதற்கு தயாராக இருக்கிற பொருள்பட பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சியினுடைய டெலோவின் நிலைப்பாட்டை பற்றி சுரேந்திரன் குருசுவாமி சொல்லியிருக்கிறார். என்னென்னா, தமிழரசு கட்சி வீட்டு சின்னம் ஏற்கனவே சிங்களவர்களுக்கு விலை போட்டு, சிங்கள அரசியல்வாதிகளுக்கு விலை போட்டு, ஆகவே நாங்கள் சங்கு சின்னத்தில் தான் ஒன்றிணைய வேண்டும் என்ற மாதிரி சுரேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயங்கள் தமிழரசு கட்சிக்குள்ளேயும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள இதர கட்சிகளையும் இருக்கிற முரண்பாடுகளைத்தான் சுட்டி நிற்குது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகத்தான் வாக்குகள் பிளவடைந்தது. அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலையும் வாக்கள் பிளவடைவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக சிவி விக்னேஸ்வரனும் இளைஞர்களுக்கு வழிவிட்டு தான் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டேன் என்ற பொருள்பட ஒரு அறிவிப்பையும் விட்டிருந்தார். குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் வழிவிடுகின்றோம் என்ற துணைப்பொருளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஜேவிபியினுடைய பாணியில், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாணியில் இவர்களது நிலைப்பாடும் இருக்கிறதாக உணர முடிகின்றது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினரும் இளைஞர்கள் மற்றும் படித்தவர்களுக்கு வழிவிட்டு நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் செயற்படுகின்றனர். அந்த வகையில் இன்று பலராலும் பேசப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு கிழக்கில் குறிப்பாக ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஜேவிபிக்கும் ஆசனங்கள் கிடைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. ஏற்கனவே பழைய தமிழ் கட்சிகள் ஒரு பிளவுபட்ட சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால ஜேவிபிக்கு உண்மையிலே ஆசனங்கள் கிடைப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு என்றும் பலர் கூறிய வண்ணம் இருக்கணும். குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது தென்னிலங்கை அரசியலிலும் சரி, வடக்கு கிழக்கு அரசியலையும் சரி, பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பழைய அரசியல்வாதிகளையும் விடுத்து புதியவர்களுக்கு ஒரு வழிவிடுகின்ற, புதிய முகங்களை காண்பிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலாகத்தான் இருக்கின்றது என்றும் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் பல விடயங்கள் இந்த ஜனாதிபதி மாற்றத்திற்கு பிறகு நாட்டின் பல மாற்றங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக பழைய குற்றவாளிகளை, அதாவது காலம் கடந்த குற்றவாளிகளை கட்டாயம் நாங்கள் நீதியின் முன் நிறுத்துவோம். மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள் மீண்டும் மக்களுக்கே கொடுக்கப்படும். மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என்று ஜேவிபியினுடைய உறுப்பினர் வசந்த சமரசிங்க அவர்கள் கூறியிருக்கிறார். குறிப்பாக பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அழுத்கமகே, பசில் ராஜபக்ச போன்ற பலருடைய பெயர் பட்டியலையும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக மத்திய வங்கி பிணைமுறை வழக்கிலிருந்து நிறைய வழக்குகள், அது மட்டுமில்லாமல்
உயிர்த்தனாறு தாக்குதல் சம்பந்தம் தொடர்பான நிறைய பேரை தான் சட்டத்துக்கு முன்னிறுத்துவேன். ஜேபி தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த விடயங்கள் கட்டாயம் நடக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் பழைய குற்றவாளிகளுக்கான ஒரு பயத்தையும் உண்டு பண்ணியிருக்கின்றது. இரண்டாவது முக்கியமான விடயங்களாக நாங்கள் ஏலவே குறிப்பிட்டிருந்தோம். வீடுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. அதாவது சலுகைகளாக வழங்கியிருந்த வீடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் சலுகைகளாக வழங்கியிருந்த வீடுகள் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறியிருந்தோம். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய மெய் பாதுகாவலர்களையும் மீளப்படுவதற்கான அறிவித்தலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மெய் பாதுகாவலர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சரி, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் சரி, அனைவருக்குமான மெய்ப்பாளர்கள் இற்றை வரைக்குமே இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதுவும் அரசாங்கத்தினோட செலவு பட்டியலில் சேர்கின்றது என்கின்ற காரணத்தினால அவர்களையும் நீக்குவதற்கான எடுகோள்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் போன்றவர்களது மெய்ப்பாதுகாவலர்களை விடுத்து ஏனைய மெய்ப்பாதுகாவலர்கள் நீக்கப்படுவார்கள் என்ற பொருள்பட ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நிறைய விடயங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நடத்திருக்கின்றது. அடுத்ததாக பிரதமர் அவர்கள் இன்னொரு செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார். வளங்களை சுரண்டாத ஒரு அரசாங்கம் ஒன்று கட்டாயம் நாங்கள் அமைப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோதபாயனுடைய ஆட்சியிலும் சரி மற்றும் மைத்திரிபால சிறிசேனனுடைய ஆட்சியிலும் சரி வளங்கள் நிறைய சுரண்டப்பட்டதாக அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆட்சி வளங்களை சுரண்டாத ஒரு ஆட்சியாக அமையும் என்று அவர் உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், காலி முகத்திரருக்கு அருகில் ஜனாதிபதி சேதத்துக்கு அருகில் நிறைய சொகுசு வாகனங்கள் விடப்பட்டிருந்தன. அந்த வாகனங்கள் எல்லாமே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுடைய வாகனங்கள். அந்த வாகனங்கள் தற்பொழுது ஏலத்தில் விடுவதற்கான அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த ஏலத்தில் விடுவதன் மூலமாக கிடைக்கின்ற பணம் திரைசேரிக்கே நேரடியாக கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கிடைக்கப்படுகின்ற ஏனைய வாகனங்கள், எஞ்சிய வாகனங்களை அத்தியாவசிய சேவைக்காக பயன்படுத்துவேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வகையில் உண்மையிலேயே ஒரு நூதனமாக ஒரு சிக்கனமாக வளங்களை கையாளுகின்ற ஒரு அரசியலை இவர் கையாளுகின்றார் என்று பலரும் பாராட்டு மலைகளை பொழிந்த வண்ணமே இருக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விடயம், முப்படையினரையும் சந்தித்த ஒரு அதிவிசேட வர்த்தமானி ஒன்று அன்றகுமார் சனாயக் அவர்கள் வெளியிடப்போவதாக கூறியிருக்கின்றார். முதன்முறையாக ஆயுதப்படையினரை கொண்டு வந்து ஆயுதப்படையினர் மூலமாக சந்தித்த ஒரு வர்த்தமானி வெளியிடுவது இதுவே முதன்முறையாகும். அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதன்முறையாக இப்பொழுதுதான் நடக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நிறைய மாற்றங்கள், குறிப்பாக ஆட்சி மாற்றம் உட்பட அதிகாரத்தில் இருக்கும் சிலர் மாற்றங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக ஆளுநர்கள் புதிதாக பதவியேற்றுகின்றார்கள். குறிப்பாக வடக்கு மாநிலத்தினுடைய ஆளுநர் வேதநாயகன் அவர்களுடைய பதவியேற்பு பலராலும் பெரிதும் பேசப்பட்டது. இப்படி நிறைய விடயங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின் நடந்த வண்ணமே இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற, அதாவது வெளிநாடுகளுக்கு தப்பியோடியவர்கள், அது மட்டுமல்லாமல் இங்கே ஏற்கனவே இங்கே குற்றங்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடியவர்களை கட்டாயம் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கு சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்றும் தேசிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்து குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்றை கையாண்டிருக்கின்றார். குறிப்பாக முன்னைய ஆட்சி காலத்திலே இங்கே இருந்த அமைச்சர்களுடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இலங்கை தூதரங்களில் பெரிய பதவிகளில் இருப்பதாகவும் அவர்களை உடனடியாக இங்கே கொண்டு வந்து ராஜாந்திர ரீதியாக அனுபவம் உள்ளவர்களை, அறிவுள்ளவர்களை மீண்டும் அந்த பதவியில் இடுவேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர்களுடைய செல்வாக்கு காரணமாக, போன ஆட்சியில் இருந்த அமைச்சர்களுடைய செல்வாக்கு காரணமாகத்தான் இந்த பதவிகள் வழங்கப்பட்டதாகவும் தகுதியானவர்களை மீண்டும் அந்த பகுதியில் அந்த பதவியில் இருத்துவேன் என்றும் அன்றகுமார் சனாயக் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இதுவும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விடயமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது. நிறைய பேர் அன்றகுமார் சனாயக் அவர்களுக்கு பாராட்டினை தெரிவித்திருந்தாலும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பலர் பாராட்டு மலைகளை குவித்திருந்தாலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் தொடர்பாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக கிளிநொச்சியில் நடந்த திலீபன் அண்ணாவினுடைய நினைவுரையிலேயே அவர் நிறைய விடயங்களை சொல்லியிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரிவுக்கான முக்கிய காரணம் ஜேவிபி தான் என்றும், அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் சந்திரிகாவினுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, சந்திரிகா குமாரதுங்க அவர்களுடைய ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே விடுதலை புலிகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம் காரணமாக விடுதலை புலிகளுடன் இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய அமைச்சு பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தவர். ஆகவே இவருக்குத்தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க
போகின்றோமா என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் வரையும் பொறுத்திருங்கள் என்று அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உரையை மாற்றியிருக்கின்றார். இந்த உரை விமர்சன ரீதியாகவும் பலராகவும் பார்க்கப்படுகின்றது. அந்த உரையையும் இந்த காணொலியோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய நிலம், எங்களுக்கு உரித்தான கலாச்சாரம், இதோட நாங்கள் வாழ்ந்தாலே காலம் எங்களோட கைக்கு மாறி வந்து கொண்டு. உங்களுக்கு இப்போ கனவேருக்கு கன விஷயங்கள் தெரியாது. கனவேர் புதுசாக பார்க்குறாரு. 2006ஆம் ஆண்டில் வடகிழக்க பிரித்து வழக்கு போட்டது யாருன்னு கேட்டால் சந்திரிகாவா, மஹிந்தவா, ரணிலா ரெண்டு தான் எங்கள்கிட்ட கனவேர் கேட்குறாரு. அனுரகுமார திசாநாயக்கா தான் போட்டேன்னு சொன்னால் நம்ப தயார் இல்லைன்றே கொஞ்சம் பேர். அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட ஆக்கிட்ட அப்படி மனையில் இருக்குது. 2006ஆம் ஆண்டு 2004 உருவாக்கப்பட்ட சுனாமி கட்டமைப்பு சரானண்ட அமைப்பு கிளிநொச்சிலான் அந்த காரியாலயம் இருந்தது, பழைய கச்சேரி கட்டடத்துக்குள்ள. எங்கட செல்வினன் தான் பொறுப்பாக இருந்தவர். சிரான் இயங்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய சந்திரிகாவினுடைய அரசியல் அமைப்பில் விவசாய அமைச்சராக இருந்த அனுரகுமார திசாநாயக்கா 2006ஆம் ஆண்டு விடுதலை புலியோடு கூட்டி சேரக்கூடாது அந்த பதவியை ராஜினாமா செய்து வெளியில் போனவர். இன்றைக்கு அதே அனுபவம் தான் இன்றைக்கு நாட்டுக்கு பிரதமர், ஜனாதிபதி. நாங்கள் எல்லாரும் கனவேர் முடிச்சு பார்க்குறோம். ஏதோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஏதோ செய்ய போகிறாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொறுமகாருங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரையுமாவது பொறுமகாருங்க. ஒவ்வொருவருடைய முகங்களும் செயல்பாடுகளும் மெல்ல மெல்ல வெளியில் வரும். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை செய்தவர்களும் அவர்கள் என்று ஏஆர் பிடிச்சி உள்ளுக்கு அடைச்சவர், ரோவண விஜய் வீர உட்பட. அதே நேரத்தில் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது இந்திய பொருட்களை கொளுத்தி கடைகளை கொளுத்தி கொழும்பில் அட்டகாசம் செய்தவரும் அவர்கள் தான். அதுக்கும் வரலாறு இருக்கு. எல்லாம் கடந்து தான் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். வருது உங்களுக்கு நல்லா தெரியும். கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு தனி அரசியல் செய்ய இயலாது. நாங்கள் பக்கத்தில் யாழ்ப்பாணத்தோடையும் சேர்ந்து தான் போகணும், இங்கால வவுனியாவோடையும் சேர்ந்து தான் போகணும், அங்கால முல்லைத்தீவோடும் சேர்ந்து தான் போகணும், மன்னாரோடும் சேர்ந்து தான் போகணும், கொழும்போடும் சேர்ந்து தான் போகணும். இப்போ நாளைக்கு காலமே இன்னொரு தூதரகம் கொழும்பில் சந்திக்க வேற சொல்லியிருக்கிறாங்க. 3ஆம் தேதி இங்கே ரீச்சாவிலே ஒரு தூதுவர் முந்தியும் ஒருக்கா நாங்கள் சந்திக்க முடியலை, ஒருக்கா சந்திப்போம்னு கேட்குறாங்க. இப்போ இது முடிஞ்சதண்டு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். மிக அவதானமாக இருப்பார்கள், நிதானமாக இருப்பார்கள். உலக அரசியலுக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் எங்களுடைய அரசியல். நாங்கள் தனியாக இலங்கைக்குள்ளே இருக்கிறார்களா எங்களை கருதக்கூடாது. இலங்கையில் மட்டும் இருக்கிறவர்கள் இலங்கையில் தான் பேசி தீர்வு வர வேணும். ஆனால் ஒரு சர்வதேச அரசியல் அழுத்தம் முக்கியத்துவம் பெற்றே ஆகும். அந்த சர்வதேச அரசியல் அழுத்தம் என்பதும் எங்களுக்கும் மெல்ல மெல்ல சாதகமாக அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஆகவே தான் இந்த வேலன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், ஒரு ஆளை கைது செய்யன்றது பிறகு விடியறதுல அதை நிப்பாட்டுன்னு சொல்வது, இதெல்லாம் நடக்கும். அரசியல்ன்றது அப்படியே விரலை நிமித்தி கொண்டு நின்று பியோரா அரசியல் செய்ய இயலாது. அது இலங்கையில் செய்ய இயலாது. இலங்கையில் செய்கிறென்றால் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாலே செய்து தங்களோட கையில் ஒரு உறுதியான அரசியலை வச்சிருக்க வேணும். இலங்கையில் இப்போ எல்லாரும் முன்னாள் தான், நானும் இப்போ முன்னாள் எம்பி தான். ஆக இப்போ நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் 2 அமைச்சர்கள் மட்டும்தான் இந்நாள் அமைச்சர்கள், இந்நாள் பிரதமர், இந்நாள் ஜனாதிபதி. மற்ற எல்லாரும் முன்னாள். இங்கே வேறு ஒருத்தரும் இல்லை. ஊராட்சி மன்றத்திலையும் ஒரு உறுப்பினரும் இல்லை, மாகாண சபையிலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, பாராளுமன்றத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. அப்போ இந்த நாட்டை இப்போ ஆளுநராக்கள் ஆக 4 பேர். ஒரு ஜனாதிபதி, ஒரு பிரதமர், 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரிதானே? 4 பேர் தான் இருக்கிறார்கள். இந்த 4 பேரோட தான் ஆட்சி முறை இந்த நாட்டில் நடக்க போகுது. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பெரிய நாட்டை 4 பேரும் எத்தனை மேக்சிமம் ஒரு 3 மாதம் 2 மாதம் கொண்டு போகலாம். அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் எப்படி? அவை நாங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமைகாருங்கள், நிதானமாக இருங்கள், எதையும் கேளுங்கள். எல்லாரும் கதைக்கிற பொழுது கேளுங்கள். நிறைய ராத்திரி எனக்கு 2-3 பேர் மெசேஜை போட்டார்கள். நான் ஒரு ஆளுக்கு திருப்பி போட்டேன், உன் தம்பி நன்றி என்னும் போட்டேன். புறாவும் திருப்பி என்ன போட்டு வந்தேன். நான் திருப்பி பேச வச்சுட்டேன். சில வேளை கொஞ்சம் ஏறிட்டாலும் இதை 11 மணிக்கு எடுப்பார்கள். இல்லையான்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதுக்குமே எடுக்க மாட்டார்கள். 10-11 மணிக்கு 4-5 பேர் உண்டானு எடுப்பார்கள். எடுத்தால் அப்புறம் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிற அளவில் நாங்கள் சேர்த்து போயிடுவோம். இதெல்லாம் நடக்கும். அப்படி விளக்கங்கள் சொல்லிடலாம். சிலதுகளை சமாளிக்கொண்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஆகவே இந்த உன்னதமான ஒரு காலகட்டத்தை தாண்டி மிகவும் சிறப்பான இந்த நாடில் அண்ணன் தியாகி திலீபனுக்கு மீண்டும் எங்களுடைய வணக்கங்களை செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.